வெல்கம் டு MKSS உலகம். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் ரெசிபி வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சாக்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முந்திரியும் பாதாமும் பொடியாக கட் பண்ணி நான் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நட்ஸு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கலை. நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் ட்ரையாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம லைட்டாக வறுத்தாச்சு. இங்கே இதை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடேறுற அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா கையில் சூடு தெரியணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம இதை தனியாக தட்டில் எடுத்துகிட்டு ஆற வச்சுக்கலாம். அதே கடாயிலேயே நான் ஒரு கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஜீனி நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பு நல்லா மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி இப்போ முறையாக நல்லா வந்திருக்கு. நம்ம இந்த டைமில் பாகுப்பதம் செக் பண்ணிக்கலாம். இப்போ கரண்டியில் எடுத்து இப்போ விரலில் இப்படி தொட்டு இப்படி பாருங்கள். பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ நமக்கு கம்பி பதம் வரல. இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. மறுபடியும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி தொட்டு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. ஒரு கம்பி பதம் உடையக்கூடாது, அதான் பதம். இப்போ அது கூட 1 கப்பு பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. இதை நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கடையில் கிடைக்கிற மாதிரி சாக்லேட் பார்க்குறதுக்கு சைனிங்காக இருக்கும். பட்டர் சேர்க்குறது உங்கள் விருப்பம்தான், சேர்க்காமையும் நீங்கள் செய்யலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அது கூடயே நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்துக்கோங்க. நம்ம இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம நெய் தடவின தட்டில் நம்ம இதை ஊற்றிக்கலாம். தட்டில் சுற்றி நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம இதை சாக்லேட்டை நம்ம கலந்து வச்ச சாக்லேட்டை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஊற்றிட்டோம். இது 2 தட்டு இப்படி வச்சுருங்க. நல்லா செட் ஆகட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம். நம்ம இப்படி தொட்டு பார்த்தா நல்லா ஹார்டாக இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தெல்லாம் நல்லா எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சதுர ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். இது நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நியூஸ்லலாம் நம்ம பார்க்குறோம், சாக்லேட்டு இதுலலாம் ரொம்ப ப்ரெசர்வேட்டிவ் கலந்துருக்காங்க. நம்ம அதை கொடுக்குறதுக்கும் பயந்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. இது நீங்கள் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு பயம் இல்லாமல் கொடுக்கலாம். பெரியவங்களும் பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு சாக்லேட்டு. மேலே நல்லா பளபளப்பாக இருக்குது, நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன். இதோட டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இது வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அதே மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வீட்டில் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.